இஸ் agentic AI? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிகினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின் இதுதான். இந்த ஒரு டாபிக்கை பத்தின கிளாரிட்டி நிறைய பேத்துக்கு இல்ல. இன்கேஸ் நீங்க இன்டர்வியூ போய் அட்டன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு கொஸ்டினை ஈஸியா கேட்பாங்க. பிகாஸ் ஆஃப் த ரீசன் திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் பி ஹேவிங் அஸ் ஸ்கில். ஸோ வாட் இஸ் agentic AI? இந்த agentic AI-க்கும் நார்மலா நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய AI-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் AI? ஏஐனா ஜென்ரலா என்னோட மிஷனுக்கு ஐம் கிவிங் சம் இன்டெலிஜென்ஸ் லெவல். ஸோ மை மிஷன் குட் திங்க் அண்ட் டூ சம் ஆட்டோமேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடில நீங்க ஒரு கொஸ்டின் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூஆர் ஆஸ்கிங் சம்திங் லைக் வாட் இஸ் தி பெஸ்ட் ஹோட்டல் இன் சென்னை ஆர் கோயம்புத்தூர் அப்படின்னு கேக்குறீங்க. அது சர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். கரெக்டா? இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு புக் அ டிக்கெட் ஃபார் சென்னை ஆர் ஃபார் கோயம்புத்தூர் ஆர் ஃபார் மதுரை, இன் தட் சினாரியோ அந்த ஒரு டாஸ்க உங்களோட சாட் ஜிபிடி மாடலால பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இன் தட் சினாரியோ ஐ நீட் சம் ஏஐ மாடல் தட் குட் டூ த டாஸ்க், தட் குட் டேக் த ஆக்ஷன். அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த agentic AI மாடல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு சினாரியோல ஒரு டிக்கெட் புக் பண்றதுக்கு அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த பஸ்ஸஸ் என்னன்னு சர்ச் பண்ணும். அண்ட் நீங்க ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த பட்ஜெட்குள்ள என்னென்ன பஸ்ஸஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணணும். ஃபாலோட் பை தட் எந்த ஒரு அப்ளிகேஷன் பெஸ்டா இருக்குன்னு சர்ச் பண்ணும். அண்ட் தென் அந்த பஸ்ஸோட ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு இன்சைட்ஸ் எடுக்கணும். ஃபைனலி உங்க ஆப்பையும் நீங்க பே பண்றீங்க இல்லையா, அந்த ஆப்பையும் இந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு டாஸ்க் மட்டும் கொடுத்துட்டீங்க agentic AI மாடல் கிட்ட. அந்த டாஸ்க் என்னன்னா, எனக்கு இந்த ஒரு டைம்ல சென்னைக்கு எனக்கு டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு. சோ நீங்க கொடுக்குற அந்த பட்ஜெட்ல அந்த டைமிங்ல அந்த டிக்கெட்டை புக் பண்றது அதோட டாஸ்க். சோ லைன் பை லைனா ஃபர்ஸ்ட் டிக்கெட் சர்ச் பண்றது, அனலைஸ் பண்ணி பாக்குறது, ரிவ்யூஸ கம்பேர் பண்றது. சோ இது எல்லாமே என்னோட ஏஐ மாடலே கம்ப்ளீட்டா பண்ணிரும். சோ ஆஃப்டர் டூயிங் ஆல் திஸ் டிக்கெட்டையும் புக் பண்ணி அண்ட் ஃபைனலி எனக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு நோட்டிபிகேஷனாவும் சென்ட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு agentic AI works and this is why it is so powerful in 2026. It is not just capable of giving you information, இதையும் தாண்டி இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. So what is agentic AI? It is an AI model which is capable of taking action in addition to doing analysis and just doing automation.